Hi friends, welcome to RKR SAMAYAL not 7. Today RKR SAMAYAL not 7 நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் நம்ம எப்படி வீட்ல செய்யறதுன்னு வீட்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி RKR SAMAYAL not 7க்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம RKR SAMAYAL not 7 மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். ஓகே வாங்க ஈஸியான சிம்பிளான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். 2 கால் எடுத்துருக்கிறேன், ஆட்டோட கால். அது வந்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 3, தக்காளி பாதி அளவு, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி தழை ரொம்ப மின்ட்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றா பார்த்துக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 3, பட்டை ஒரு 3 ரொம்ப சின்னதாக, தனியா பவுடர் 1 டீஸ்பூன், ஏலக்காய் ஒரு பிஞ்சளவு, பெருங்காயம் அது ஒரு பிஞ்சளவு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இது வாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 1 by 1 போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். முக்கியமாக ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா கருகி போயிடும். ஓகே, 1 by 1 சேர்த்து நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து நம்ம வயசானவங்க, ரொம்ப இடுப்பு வலி, முழங்கால் வலி, உடம்பு வலி அப்படின்னு ரொம்ப பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீக்லி 1 டைம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இதை வந்து சேர்த்திக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வீக்லி 1 டைம் கொடுக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா வாசனை வர மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 50 ml ஆயில் சேர்த்திக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்குங்க. ஆயில் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம ஆனியன் உள்ள சேர்த்திக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். அடுத்தது வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். ஆனியன் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மின்ட்டாக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னாலாம் இல்லை, அது சும்மா ரோஸ்ட் ஆனால் போதும் அந்த ஆயிலில். ஓகே, அடுத்தது வந்து கறி லீவ்ஸ் சேர்த்திக்கலாம். 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஓகே, 3 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆட்டோட காலை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே டர்மரிக் பவுடர் கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. அதுக்கு தேவையான உப்பு, ஓகே, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த ஆயிலையே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின பிறகு அந்த
கால் வந்து முழுகிற அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஒரு 7 விசில் விட்டு எடுக்கலாம். ஓகே, 7 விசில் விட்டாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, அந்த ஆட்டுக்கால் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த வாட்டரில் நல்லா இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே தூவி விடலாம். மசாலா வந்து ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் வேக விடணுன்ட்டு இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மேலே கொத்தமல்லி தழையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கமகமன்னு ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நைட் டைம் செஞ்சுருந்தா காலையில் டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நைட் டைம் கூட நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அது காலையில் டைம் சாப்பிட்லாம். அப்போயே சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இருந்தாலும் மீன் குழம்பெல்லாம் எப்படி ஃபஸ்ட் நாள் வச்சு 2வது நாள் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அந்த மாதிரி தான் இந்த சூப்பும். இன்றைக்கி நைட் வச்சிங்கன்னா காலையில் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் விருப்பம்தான். ஓகே, இந்த ஆட்டுக்கால் சூப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் நாட்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் போட்டிருக்கிற மற்ற வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.